வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 31 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் நாகதா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா? எந்த மாநிலத்தின் நடனம் ரக்கல் மற்றும் லைஹொரபா மணிப்பூர்? எந்த மாநிலத்தின் நடனம் நோக்ரம் மற்றும் பாலா மேகாலயா? எந்த மாநிலத்தின் நடனம் கானத்தம் மற்றும் ஜங்தலம் மிசோரம்? மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் ஷஹாரியா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் சாகித்ய ரத்னா, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகா, ரத்ன ராமாயணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்கா நாட்டால் நாம் எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில சோட்டாநாக்பூர் பகுதியில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை டாங்ஸ் தர்பார், சாம்லாஜிஃபர், பத்ரபதா பூர்ணிமா. இன்னைக்கான திட்டம் சட்டாட் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் 2018, மிஷன் சாகர், ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020, PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் 2021, அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. இக்னோவின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? உமா காஞ்சுலால். 2025ஆம் ஆண்டு ஃபைட் மகளிர் உலக கோப்பையை வென்றவர் யார்? திவ்யா தேஷ்முக். பண்டைய கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக ஞான பாரத மிஷன் தொடங்கியவர் யார்? நரேந்திர மோடி. காமன்வெல்த் இளைஞர் அமைதி தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? சுகன்யா சோனோவால். இளைஞர்களை டிஜிட்டல் தூதராக மேம்படுத்துவதற்காக சஞ்சார் மித்ரா திட்டத்தை எந்த அரசு துறை அறிமுகப்படுத்தியது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். IRDAIயின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் சேத். தினேஷ் மகேஸ்வரி இந்திய 23வது சட்ட தலைவர். மகேந்திர தேவ் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவர். சைலேஷ் சி மேத்தா இந்திய உரங்கள் சங்கத்தின் தலைவர். அஸ்வானி லோகானி பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் இயக்குனர். ரவி அகர்வால் CBDT உடைய தலைவர். 2025ஆம் ஆண்டுக்கான GP பிர்லா நினைவு விருதை பெற்றவர் யார்? வி நாராயணன். மைனாசுவாமி உகாதி விருது வாங்கியிருக்காங்க. RK ஸ்ரீராம்குமார் சங்கீத கலாநிதி விருது. ராஜேஷ் உன்னி தேசிய கடல்சார் வருணா விருது. அச்சுத சமந்தா குருதேவ் காளிச்சரண் பிரம்மா விருது. குமார் மங்களம் பிர்லா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. ஜகத்குரு ரம்பத்ராச்சாரியா மற்றும் குல்சார் 58வது ஞானபீட விருது. தர்மேந்திர பிரதான் கலிங்க ரத்னா விருது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் இயங்கும் ரயில் பெட்டி எங்கு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது? சென்னையில ரீசெண்டா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரோவுடைய 2வது விண்வெளி நிலையம் கிருஷ்ணகிரிப்பட்டினத்துல ஆரம்பிக்க போறாங்க. இந்தியாவின் முதல் நீரழிவு உயிர் வங்கி சென்னையில் அமைஞ்சிருக்கு. விண்வெளி தொழில்துறை கொள்கையை அங்கீகரித்த 3வது மாநிலம் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் கர்நாடகா, குஜராத், அதுக்கப்புறம் தமிழ்நாடு. உலக ஹெப்படைட்டிஸ் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 28. ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக சொகாலி மொழி தினம். ஜூன் 27 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 7 உலக உயிர் தயாரிப்பு தினம். ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினம். தாஷ்கந்தில் நடைபெற்ற 29வது ஆசிய இளைஞர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2025 அண்டர் 15 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? திவ்யான்ஷி பௌமிக். இந்தியா 3வது SABA மகளிர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. மால்தீவ்ஸ் நாட்டை தோக்கடிச்சு. இந்தியா ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. டெஹ்ரான்ல நடந்துச்சு. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2025 வெங்கல பதக்கம் சுனில்குமார் ஜெயிச்சிருக்காரு. மனுஷா மற்றும் தியா சிட்டாலே WTT போட்டியாளர் துணிஸ் ரிட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் UPI அதிகரிக்க GATI சேமிப்பு கணக்கை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க்.
பந்தன் வங்கி பெண்களுக்கான அவனி சேமிப்பு கணக்கு தொடங்கியிருக்காங்க. எஸ்பிஐ வங்கி ஹர்கர் லக்பதி வைப்பு திட்டம், அம்ரித் விருஷ்டி நிலையான வைப்பு திட்டம். சிட்டி யூனியன் வங்கி வந்துட்டு கூட்டு பிராண்ட கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி சிஎஸ்கேட கூட்டு சேர்ந்திருக்காங்க. பந்தன் வங்கி எலைட் பிளஸ் சேமிப்பு கணக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட்லி ஃப்ரஸ்ட் பிரிகஷன் ரிகாண்டிட்டால ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் பைபோலரிஸ் உரிசிகி, கிரீனியர் டவுனி மில்டி ஆஃப் பஜரஸ் கலரஸ்போரா கிராமிகோலா, பவுடரி மில்டி ஆஃப் கிரேப் எரிசிபி நெக்காட்டர், பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்கப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிகம் எண்டோபைட்டிகம், ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரியம் பெனிசிலாரியே, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதெரா இன்வெஸ்டான்ஸ், early blight of potato Alternaria solani, grape and rust கொல்றட்ருக்கும் ஃபால்கட்டம்.